திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பெருமைதான். ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பெருமைதான். மோடிக்கு அமித்ஷாவுக்கு தூக்கம் வராம செய்கிற ஒரு மாமனிதராக அரசியல் இருக்கிறார், பெருமைதான். நான் இன்னும் சொல்ல நாடாளுமன்றத்திலே சொன்னேன், என்னையா பைத்தியக்காரத்தனமா இருக்கு. வக்ஃபு சட்டத்தை நாடாளுமன்றம் ஒப்புக்கொள்கிறது, ஓட்டெடுப்பு கூடுறாங்க. இந்தியாவினுடைய நாடாளுமன்றம் எது? ஒரு நாட்டினுடைய இறையாண்மை எங்கே வெளிப்படுகிறது? தி சாவரின் பவர் ஆஃப் தி கண்ட்ரி இஸ் ரிஃப்ளெக்டட் இன் தி பார்லிமெண்ட். ஒரு நாட்டினுடைய இறையாண்மை எங்க இருக்கு? நான் ஓட்டு போட்டேன்னு என்ன அர்த்தம்? நீலகிரி நாடாளுமன்றத்திற்கு 16 லட்சம் பேர் ஓட்டு போட்டதா அர்த்தம். அதான் அர்த்தம் நான் ஓட்டு போட்டேன்னா. அப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா எம்பிக்களும் மெஜாரிட்டியில ஓட்டு போட்டு வக்ஃப் போர்டு வேணும், வக்ஃப் சட்டத்தை திருத்துறாங்க. சரி, நீங்க திருத்திட்டீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி பேரும் ஓட்டு போட்ட எம்எல்ஏ 234 பேரும் இந்த மாமனிதர் தலைமையில எங்களுக்கு வேண்டாங்கிறாங்க. தி சாவரின் பவர் ஆஃப் தி தமிழ்நாடு ரெஸ்ட் ஆன் தி அசம்பிளி. மக்களுடைய இறையாண்மை உணர்வு நம்பிக்கை எங்கே வெளிப்படுகிறது? சட்டமன்றத்தில். இந்தியாவினுடைய நம்பிக்கை இறையாண்மை எங்க வெளிப்படுது? பார்லிமெண்ட்ல. அப்ப பார்லிமெண்ட்டும் சட்டசபையும் எதிரும் புதிருமா இருந்தா இந்த தேசத்தை என்னன்னு பேர் வைக்கிறது? நீ எப்படி இதுக்கு பிரதமரா இருக்கலாம்? நீ எப்படி உள்துறை அமைச்சரா இருக்கலாம்? இதை நாங்க சொன்னா நீ தனியா போறாங்க. நாங்க தனியா இல்ல, நீ தானே தனியா விடுற. நாங்களா தனிநாடு கேட்கிறோம். இப்படிப்பட்ட விந்தையை நீட் வேணான்னு சொல்லுது பார்லிமெண்ட், வேணான்னு சொல்லுது தமிழ்நாடு சர்க்கார், வேண்டான்னு சொல்ற அசம்பிளி. எனக்கு தெரிந்து ஒரு கூட்டரசில் ஒரு பெடரல் கவர்மெண்ட்ல பாராளுமன்றம் கொண்டு வந்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகின்ற துணிச்சல் உள்ள மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு. ஒரு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாமனிதர். இது சாதாரண விஷயம் இல்லைங்க, ஏதோ வெறும் சண்டை இல்ல. அரசியல் சட்டத்தில் இருக்கிற உரசல். இந்த உரசலை ஆரோக்கியமாக பார்க்காமல் வருகின்ற காலத்தில் தீர்த்து வைக்கவில்லை என்றால் இந்தியா சிதறண்டு போகும் என்று இங்கே சொல்லவில்லை, நாடாளுமன்றத்தில் சொன்னவன். என்ன காரணம்? வெறும் அரசியல் கட்சி தலைவர் அல்ல. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டதுனாலே ஒரு பாப்புலர் கவர்மெண்ட் நடத்த முடியாது, நடத்த வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாத்துக்கும் எல்லாம் செய்யறோம். ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. இட்ஸ் a duty of the popular government. ஒரு முதலமைச்சர் பாப்புலர் கவர்மெண்ட் நடத்தினாவே போதும். நான் இலவசம் கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்கிறேன், படிக்க வைக்கிறேன், காலேஜ் எல்லாம் போதும். அதையெல்லாம் தாண்டி தமிழகத்திற்கென்று ஒரு தத்துவம், திராவிட இனத்திற்கென்று ஒரு தத்துவம், இந்த தத்துவம் சாதியை ஒழிக்க வேண்டும் என்கிற தத்துவம், இந்த தத்துவம் மதம் அரசியலில் கலக்கக்கூடாது என்கிற தத்துவம், இந்த தத்துவம் பெண் ஆணுக்கு அடிமையில் என்று சொல்கின்ற தத்துவம், இந்த தத்துவம் அடக்குமுறை எந்த உருவத்தில் இருந்தாலும் அந்த அடக்குமுறையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கின்ற தத்துவம், இந்த தத்துவத்தின் பிதாமாக இருக்கிற பெரியார், அண்ணா, கலைஞரின் அடையாளமாக இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் இருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு மத்திய அரசு, ஒன்றிய அரசாங்கம் நம்மளை பார்த்து பயப்படுது. என்ன காரணம்? திரும்ப திரும்ப சொல்றாரு, எத்தனை சாக்கள் வந்தாலும் எங்களை ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறாரு. இவர் சொல்லிட்டு போயிடுறாரு, எங்களை பார்த்து அவன் பயப்படுறான். எப்படி அவங்களால முடியுது? நான் தான் சொன்னேன், கருப்பு சிவப்பு வேட்டி காட்டவே பயப்படுறாங்க. அது என்ன ராஜாவுக்காகவா? ராஜாங்கிற சாதாரண மனிதன். இந்த கருப்பு சிவப்பு வேட்டிக்கு பின்னால், சண்முகம் கட்டியிருக்கிற வேட்டிக்கு பின்னால் எங்களை பார்த்து பயப்படுவதற்கு காரணம் பெரியார், அண்ணா, கலைஞர் என்கிற இந்த மாமனிதர்களும் அவர்கள் கல்விகளை ஈக்கிக் கொண்டிருக்கிற இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாமனிதர்கள். ஆக இப்படிப்பட்ட அந்த உணர்வோடுதான் ஒரு தத்துவத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக, அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதற்காக, அந்த தத்துவம் எத்தனை நாடுகளில் தோற்று இருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் அந்த தத்துவம் எதிர்காலத்திலாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அந்த மாமனிதர் கார்ல் மார்க்சுக்கு தமிழகத்திலே, இந்தியாவிலே முதல் சிலையை நிறுவியிருக்கிறார் நம்முடைய தலைவர் என்று சொன்னால் தத்துவம் முக்கியம். அதைவிட முக்கியம் அந்த தத்துவத்தை முன்னெடுக்கிற தலைவர்கள். ஏன் ரஷ்யாவில் சிலை உடஞ்சு போச்சு? தத்துவம் அப்படியே தான் இருக்கு. மூலதனத்தை மாத்திலேயே, ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலையே மூலதனத்தில். கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலையே. அதே மூலதனம், அதே கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஆனா லெனின் காலத்தில் நாடு வந்துச்சு, அரசாங்கம் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு, செலவு வந்துச்சு. கோர்பச்சேவ் காலத்தில் அதே மூலதனம் தானே, அதே அறிக்கை தானே. ஏன் சிலையை உடைச்சிங்க? ஏன் தத்துவம் தூத்துச்சு? அரசாங்கம் போச்சு. ஒரு தத்துவம் நன்றாக இருந்தால் மட்டும் போதாது, அந்த தத்துவத்தை முன்னெடுக்கிற தலைவனும் யோகியமா இருக்கணும், நாணயமா இருக்கணும். அப்படிப்பட்ட நாணயமான நம்பிக்கையான தலைவரை நாம் பெற்றிருக்கிற காரணத்தினால்தான் கார்ல் மார்க்ஸ் பெரியாரோட சேலை. ரஷ்யாவில உடைச்சாங்க. ஏன் கியூபால இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கு? கியூபாவினுடைய போராட்டத்துக்கு முன்னெடுத்த சேகுவாரா எங்கே பிறந்தார்? அர்ஜென்டினாவில் பிறந்தார். அர்ஜென்டினாவில் பிறந்து கியூபால வந்து போராடி அங்கே அமைச்சரானார். இயற்கையிலே ஒரு கருத்தியல் போராளி. பக்கத்து நாடு பொலிவியா, அந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறது என்பதற்காக தன்னுடைய அமைச்சர் பதவியை சொல்லாமல் கொள்ளாமல் தூக்கி எறிந்து விட்டு பொலிவியாவுக்கு போய் போராடுகிறார். அங்கே போராடி கொரில்லா போரில் செத்து போகிறார்.
அவரிடத்துல கேட்கிறார்கள், உன் தேசம் இது இல்லையே, நீ பிறந்த நாடு வேற, நீ அமைச்சராக இந்த நாடு வேற, சுகமா இருந்திருக்கலாம், காரு பங்களா எல்லாம் கொடுத்தாங்க, நீ ஏப்பா இங்க வந்து போறான்னு பத்திரிகையாளர் கேட்டார்கள். அவர் சொன்ன அந்த 2 வரியை தான் அவருடைய கல்லறையில் எழுதியிருக்கிறார்கள். எந்த தேசம் அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த தேசம் என் அன்னை நாடு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.